நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். தமிழ் ஃபாரஸ்ட் சிக்னல்ஸ்லேருந்து. நம்மளோட விஐபி சேனல்ல நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த எல்லா கால்ஸுமே நமக்கு 100% ஹிட் ஆயிருந்துச்சு. நமக்கு எந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிருந்துச்சு. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு சைட்வேஸ்ல இருந்துச்சு. நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபால் ஆகி அகைன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸஸ்னால புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரத்தில் இந்த சைட்வேஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுமா, இல்லை ஃபால் ஆகுமா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நீங்கள் நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் செட்டப் கிடைக்கும். ஸோ அதில் என்னென்ன ரீசன்ஸ்னால பை எடுக்கிறோம், செல் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கால்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கிளியரான செட்டப் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட மூமெண்ட் அடுத்த வீக்கில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு தெளிவான ப்ரொஜெக்ஷனாக பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே. ஸோ அஸ் ஆஃப் நவ் இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் ஒரு 2 வாரமாக ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகுமா, இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட மெயின் ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டை பொறுத்தளவு கிளியரான ஒரு ட்ரெண்ட் தான். இது பிரேக் அவுட் கொடுக்குமா, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டா தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஸோ நமக்கு முதல்ல இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1936 2 வாரமாக அதே ஜோனை டச் பண்ணி புல்லிஷ் ஆயிருந்துச்சு. இது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அதை ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிறது மந்த்லி லோவான 1900 அப்படிங்கிறது தான் நம்மளோட லோ. ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஹையாக இருந்த 1982 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் தென் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 2000 தாண்டி 2020க்கு போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட் 2 ரீஜனை பார்த்தோம் அப்படின்னா 1900லேருந்து 1905 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன் 2. அப்போ நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் லோவாக பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ண ரீஜன் வந்து 1930. ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட் 1 ரீஜனை பார்த்தோம் அப்படின்னா 1930லேருந்து 1935 வரைக்கும் நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இப்போதைக்கு சைடில் போட்டு பண்ணா மாற்றிப்போம். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 1982லேருந்து 1985 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 2020 வந்து ஈஸியாக போயிடும். அதன் ட்ரெண்ட் வந்து கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரொஜெக்ஷன். அப் ட்ரெண்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதன் மார்க்கெட் கிளியரான வந்து ஒரு பேரலல் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுவோம். பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா இல்லை புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அதோட ரீசன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் டீசெண்டாக சம்பாதிக்கலாம். ஸோ
என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் தான் ஆகப்போகுது. ஒரு லாங். ஸோ இந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆகுமா? 1960ல இருந்தே புல்லிஷ் ஆகுமா? இல்ல கொஞ்சம் ஃபால் ஆகி 1935 வரைக்கும் வந்துட்டு புல்லிஷ் ஆகுமா? இல்ல இந்த ஜோன் வந்துட்டு புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணியே மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஸோ அத முதல்ல நான் வந்து கிளியரா இதுல மென்ஷன் பண்றேன் நம்ம எல்லாத்துக்கும். ஒரு ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஒரு சப்போர்ட். நமக்கு சப்போர்ட்டும் இருக்கு, ட்ரெண்ட் லைனும் இருக்கு. அதுதான் நம்மளோட மெயின் ரீசன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது என்ன அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஜோன். இது வந்து நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே தான் ஆகணும். இதுதான் மெயின் விஷயம். ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ரீசன். இத வச்சு தான் நம்ம வந்து கோல்டு புல்லிஷ் ஆகுமா, பெரிஷ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா பார்க்க போறோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகப்போது. நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடிய ஏரியா வந்து 19 அதாவது 1930க்கு கீழ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சாலிடா பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் பிரைஸ் வந்து என்ட்ரி பிரைஸ் வந்து 1935ல இருந்து நம்ம 1958 வர வரைக்கும் எடுத்துக்கலாம். டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, TP1 வந்து 1982, TP2 பார்த்தீங்க அப்படின்னா 2012, TP3 பார்த்தோம் அப்படின்னா 2047. ஸோ ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து 1930ல இருக்கும்போது நீங்க பை எடுக்கலாம். 1940ல இருக்கும்போது பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1920 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நீங்க பை பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியா ஃபால் ஆயிட்டு புல்லிஷ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஃப்ரீ இல்லாத ட்ரேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து கோல்டை பொறுத்தளவுக்கு கிளியரான ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால நான் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொன்னது தான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தான் முக்கியம். ஸோ கேண்டில் ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏரியா இல்லையே. சரி, ஓகே, கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கலாம். இல்லைனா இதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். இதுதான் முதல் முக்கிய காரணம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு பினிஷ் ஸ்டாக் விழுந்ததுனால இந்த இடத்துல சப்போர்ட் ஒபே பண்ணி அகெயின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபால் ஆகி புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிற சிம்டம்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் ஒபே பண்ணுறதுனால மார்க்கெட் புல்லிஷ் ஆகும்னு சொல்கிறேன். இது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக ஒரு டபுள் பாட்டம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் கிளியராக இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இது வந்து நம்மளோட டபுள் பாட்டம். ஸோ இது வந்து மூணாவது ரீசன். டபுள் DOB டபுள் பாட்டம். இது வந்து நமக்கு மூணாவது ரீசன் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு. நம்ம டெக்னிக்கலாக கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு பார்த்துட்டோம். அடுத்து சார்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சார்ட் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் இருக்குது, சிமெட்ரிக்கல் சார்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்க்கும்போது நம்மளோட ஹை அண்ட் தென் சப்போர்ட்டாக இருக்கிற ஜோனை மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கிளியராக ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு டபுள் பாட்டம், புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, ட்ரெண்ட் லைன் இந்த 3 கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் பண்ணும். அதாவது பிரேக் பண்ணுற ஜோனை பார்த்தோம்னா, வெயிட் பண்ணுங்க, வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி 1900 அப்படிங்கிற இமிடியட் சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட தெளிவான ப்ரொஜெக்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட பிரேக் அவுட் ஏரியா அப்படின்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கொடுத்த கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம
சார்ட் பேட்டர்ன்ல ஒரு பிரேக் அவுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கோல்டு டெக்னிக்கலா புல்லிஷ் ஆகுறதுக்கு ரீசன் அப்படிங்கிறத தெளிவா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். நம்மளோட டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா TP1 வந்து நமக்கு 1982 அது வந்து நம்மளோட லாஸ்ட் வீக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் ஜோனாக இருந்துச்சு. இப்போ அது வந்து நம்மளோட TP1 அண்ட் தென் TP2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும்போது இருந்தது 2020. ஸோ இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2. ஸோ இதை வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 2020. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 19 ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக 19 தான் வைக்கணும். நமக்கு லிக்விடிட்டி கண்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் ஸ்டாப் லாஸை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 19 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம வந்து ட்ரேடை கிளியராக எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கிளியர் பாத்வேவாக பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் ஒரு ஃபால் கொடுத்து ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணுன்னு வச்சுக்கோங்க. சாரி, இது எடுத்துக்கணும். ஒரு பாத்வேயாக பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு ஃபால் கொடுத்து சப்போர்ட்டை ஒபே பண்ணிட்டு ஒரு ஹையாக போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் 1950ங்கிற ஜோனை டச் பண்ணியே மார்க்கெட் மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபால் ஆகி அகைன் வந்து ஹையர் ஹை போயிடலாம். ஸோ 1950 வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கி, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு நல்ல நேரம் நல்ல செட்டப்ஸ் கிடைச்சது அப்படின்னா 1945 கீழே இருக்கும்போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம கோல்டு கூட செக் பண்ணி என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட் தெளிவான ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த ரீஜன் வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா, இது நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த ரீஜன். ஸோ இது பிரேக் அவுட் ரீஜன் ப்ளஸ் இப்போ நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் வீக் DXY வந்து அதோட சப்போர்ட் ரீஜன், அதாவது 104 அப்படிங்கிற சப்போர்ட் ரீஜனை ஒபே பண்ணி நமக்கு கிளியராக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு புல்லிஷ் ஆகும். ஸோ இப்போ DXY நம்ம வந்து தெளிவாக அனலைசிஸ் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதில் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். ஸோ இது வந்து முதல் ரீசன். ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப், இது வந்து முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒபே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 104 அந்த ப்ரைஸ் வந்து ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு டார்கெட் ப்ரைஸாக இருக்க போகிறது எந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 102. ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து TP அண்ட் சப்போர்ட் வந்து 102. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, அதாவது ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். ஷார்ட், அதாவது கொஞ்சம் மேலே போயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு ஃபால் ஆச்சு. அதாவது கிளியராக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நமக்கு கொஞ்சம் 104 அப்படிங்கிற ஜோனுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு கோல்டு வந்து 1940 அப்படிங்கிற நம்மளோட என்ட்ரி ப்ரைஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மூவ் ஆகும். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு வந்து கிளியராக நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி நம்ம டார்கெட் ப்ரைஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதே அல்டர்னேட்டிவாக நம்ம ட்ரா பண்ண மாதிரி எதுவுமே நடக்காமல் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து அகெயின் ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதாவது கோல்டு வந்து DXY ரெண்டாவது புல்லிஷாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நமக்கு கோல்டு வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை கண்டிப்பாக ஹண்ட் பண்ணிவிட்டு
செல் ட்ரெண்டுக்கு தெளிவா கன்டினியூஷன் ஆயிடும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நமக்கு DXY வந்து 102 ரீச் ஆச்சு அப்படின்னா, நமக்கு டார்கெட் பிரைஸ் வந்து ரொம்பவே ஈஸியா ரீச் ஆயிடும். அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட கோல்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கிறேன். அண்ட் தென் அப்கமிங் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1 இல்ல, 2 இல்ல, எக்கச்சக்க நியூஸஸ் இருக்கு. FOMC நியூஸஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் இருக்கு, கோர் சிபிஐ இருக்கு. இருக்கிற எல்லா நியூஸுமே இந்த வாரத்துல தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து பேசிவா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்க நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி சேனல் ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து செட்டப்ஸ் வந்து தெளிவா கிடைக்கும். ஃபாரெக்ஸ்ல எப்படி பேசிவா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கிட்ட எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அனலைசிஸ் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ணியே பேசல. கன்டினியூஸாவே பேசி முடிச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ.